ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோட்டு சைடு பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீ டைம்ல எல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. தட்டில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது, எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு கப் அளவு பட்டாணியை 3 மணி நேரம் நல்லா ஊற போட்டுட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஒரு 5 விசில் போட்டு எடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு குக்கரில் ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறமா கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரே ஒரு கிராம்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸையும் சேர்த்து 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதுல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த பட்டாணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கணும். அப்ப இது நல்லா வத்தி இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல வரும். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி, கேரட், அப்புறமா ஆனியனோட லீவ்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த சூடாவே இதை சர்வ் பண்ணணும். நம்ம ஒரு சின்ன பிளேட்ல சேர்த்துட்டு கொஞ்சமா ஆனியன், கொஞ்சமா கேரட், அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி, கடைசியா கார்ன்ஃபிளேக்ஸ் கொஞ்சமா சேர்த்து அப்படியே சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.